திவாகர், சார். அந்த 2 பேர் யார், என்ன காரணம்? இந்த நாமினேஷன் ப்ராசஸில் 2 வீட்டாரையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். சரி சார். சார் பிரவீன் ராஜ் அண்ட் கெமி சார். காரணம் சார் ரீசன் வந்து நேச்சராக இருக்க மாதிரி தெரியல சார். ஒருத்தவங்கள டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணி அட்டென்ஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரியுது சார். அதுபோக வந்து நேச்சராக ஒரு ஆக்டிவிட்டீஸ் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இல்லாமல் கொஞ்சம் அப்நார்மலாக அட்டென்ஷன் கிரியேஷன்றது மாதிரி ஒரு இது தெரியுது சார். அதில் ஒரு ஹானஸ்ட் இல்லை சார், ஒரு ஹானஸ்ட் கிடையாது. எஸ்பெஷலி பிரவீன் ராஜ் ஒரு நேச்சரான ஒரு ஹானஸ்ட் இல்லை சார். சேம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கிட்டையுமே நான் அதை ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணேன் சார் ஒன் டேயில். சார். திவாகர் சார். நீங்கள் போகலாம். ஓகே சார். கெமியை வர சொல்லுங்க. தேங்க்யூ சார். கெமி Wow. கெமி, Finally, வணக்கம் பிக் பாஸ். அந்த 2 பேர் யார், என்ன காரணம்? இந்த நாமினேஷன் ப்ராசஸில் 2 வீட்டாரையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே பாஸே. ஃபர்ஸ்ட் பேர் வந்துட்டு வாட்டர்மெலன் ஸ்டாரை நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம என்னதான் சொன்னாலும் அவருக்கு புரிய மாட்டேந்தா இல்லை புரியாமல் அவர் நடிக்கிறாரான்னு தெரில. ஏன்னா அவர் சொல்கிறது தான் கரெக்டு, நம்ம எது சொன்னாலும் அவர் சொல்கிறது தான் சொல்லிகிட்டு இருக்காரு. அது எவ்வளோ நாள் இந்த வீட்டில் அது அவரால் அது யூஸ் பண்ணி அவர் பிழைக்க முடியும்னு எனக்கு தெரில. பிகாஸ் நிறைய பேர் கூட அது உடன்பாடாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு நேம் வந்துட்டு சப்ரி. ஏன்னா நான் பர்சனலாக இல்லை, நான் பார்த்தப்போ நிறைய விஷயங்கள், ஒரு சின்ன இன்சிடென்ட், நான் கை தட்டி அடிக்கிறப்போ வந்துட்டு வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு பெரிய அந்த இதை இழுக்கிற ஒரு டாஸ்க் வந்தப்போ நான் போய் இழுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ வலிச்சதுன்னா அது எப்படி இழுக்க முடியும், எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஸோ நிறைய விஷயத்தில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அவர் நடிக்கிறாரோ எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால நான் சப்ரி அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டாரை நாமினேட் பண்ணுறேன். நீங்கள் போகலாம். விக்ரம வர சொல்லுங்க. தேங்க்யூ பாஸே. பேர்